நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோனி CRT TV உடைய போர்டு. இதெல்லாம் துரு பிடிச்சி வீணாக போயிடுச்சு. இந்த டிவியோடைய போர்டு தான். இதுக்கு மார்க்கெட் கிட் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் பழைய போர்டு தான். இதில் நம்ம எந்த ஆல்டருமே செய்யலை. போர்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து வெர்டிக்கல் 1, வெர்டிக்கல் 2, H1, H2. H1 வந்து இந்த பின்னோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம நார்மலாக கனெக்ஷன் கொடுப்போம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். நம்ம யோக்கில் எந்த விதமான ஆல்டரும் பண்ண வேணாம். இருக்கிற கனெக்ஷன் அப்படியே கொடுத்தா போதும். இப்போ நம்ம நெக் போர்டில் என்ன ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பழைய போர்டில் எல்இடிலேருந்து வரக்கூடிய ஸ்க்ரீன் வோல்ட்டுக்கான ஒயரும் ஃபோக்கஸ் வோல்ட்டுக்கான ஒயரும் இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதை எடுத்து நம்ம கரெக்டாக இதில் கொடுத்துடலாம். இங்கே கொடுக்க வேண்டிய இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா பழைய ஒயரை வெட்டி விட்ருக்கேன். இந்த ஒயர் எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். ஏற்கனவே எல்இடிலேருந்து வர ஒயர் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே இடத்துல கொடுத்துட்றோம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றோம். அதாவது இந்த ஃப்ரீ செட்டுக்கு முன்னாடி இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய சர்க்கியூட்டில் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த போர்ட்லேருந்து வேறு என்ன கனெக்ஷன் இதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டுலேருந்து ரெட் கலருக்கானது இந்த போர்டில் ரெட்டு கொடுத்துடணும். சாரி, இங்கே க்ரீன்லேருந்து எடுத்து இங்கே க்ரீனில் கொடுத்துட்றோம். இங்கே ப்ளூலேருந்து எடுத்து இங்கே ப்ளூவில் கொடுத்துட்றோம். ஹீட்டருக்கான கிரவுண்டு எடுத்து இங்கே ஹீட்டருக்கான கிரவுண்டை கொடுத்துட்றோம். நார்மலான உள்ள கிரவுண்டு எடுத்து கிரவுண்டை கொடுத்துட்றோம். ஹீட்டருக்கான ஏசி வோல்ட்டு எடுத்து ஹீட்டருக்கான ஏசி வோல்ட்டு கொடுத்துட்றோம். இவ்வளோதான் நாம் கொடுக்க வேண்டியது. இந்த 6 ஒயர் கொடுத்தா போதும், கரெக்டாக வேலை செய்யும். இந்த ஒயரை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேஸை மட்டும் வச்சுக்கிட்டு கூட கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் ஃபுல் போர்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும், ஒயரிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த போர்டு கூட இந்த போர்டை வச்சு டேக் பண்ணவோ இல்லை ஃபிட் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். கனெக்ஷன் இவ்வளோ தான். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த பழைய காம்பனன்ட்ஸையும் கட்டி விடலை. ஜஸ்ட் ட்ராக்கை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். ரெட்டுக்கு, க்ரீனுக்கு, ப்ளூக்கு ட்ராக் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த கிரவுண்டுன்றது நமக்கு சேம் தான். அடுத்தது ஹீட்டருக்கு உண்டான கிரவுண்டு வேணும், H1. ஹீட்டருக்கு உண்டான ஏசி வோல்ட் வேணும், H2. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம கொடுத்துட்டு ஆன் பண்ணி வீடியோ வருமா அப்படின்னு செக் பண்ணால் வீடியோ கண்டிப்பாக வரும். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு எடுத்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த கிரவுண்டில் கொடுத்தாச்சு. அந்த 3 கலருக்கான கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஹீட்டருக்கு உண்டான கிரவுண்டும் ஹீட்டருக்கான ஏசி வோல்ட்டும். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்தாச்சு. எவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CRT பேஸை, இதில் உள்ள CRT பேஸை கட்டிட்டு இந்த இடத்துல டேக் போட்டு விட்ருவேன். ஆடாமல் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஐடியா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன விஷயந்தான். இதனால் நிறையா சோனி டிவி ரெடி பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக கிடக்கும். இதுமாரி ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணால்
டிவி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் படம் பிரைட்னஸ் பத்தலைன்னு சொன்னால் நம்ம எல்ஓடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி படம் கலங்களாக இருக்குது, அதை ஃபோக்கஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ செட் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இந்த ஃப்ரீ செட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்ஓடி ஃப்ரீ செட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா படம் கரெக்டாக இருக்குது, நல்ல கிளாரிட்டி நல்லாவும் இருக்குது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சர்வீஸ் மோடில் போய்ட்டு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பின்குஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த பின்குஷன் ஃபால்ட்டு எல்லா டியூப்பில் போடும்போதும் வரும். சர்வீஸ் மோடில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை ஆல்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆடியோவை நம்ம எடுத்து எப்பயும் போல கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ சாக்கிட்டு உங்களுக்கு தகுந்த போல் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இதுபோல் முக்கியமான வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி.